தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் இரட்சகர் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இன்னொரு கூடுகை குறித்து சகோதரர் ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா, கடந்த வாரங்கள்ல மீட்டிங் செட் பண்ண ரெண்டு மூணு சகோதரர்கள் போன வாரம் மீட்டிங் செட் பண்ண ஒரு கேள்வியாக முன் வச்சாங்க. நீங்க யாரு என்ன அப்படின்னு அதை குறித்து பிரதர் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, தெளிவு கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த யெகோவாவின் சாட்சிகள் அப்படின்னு கூடிய ஜெகோவா விட்னஸ், அது ஒரு கிறிஸ்துவ அமைப்பு தான். அவங்க என்ன பண்றாங்க, எல்லா கிறிஸ்துவர்கள் மத்தியிலையும் இது மாதிரியான சில தவறான சில காரியங்கள் செய்து எல்லாத்துக்கும் அவங்க மேல ஒரு பயத்தை ஏற்படுத்த செயல் செய்யுது. ஆனா யாரும் ஒரு புதுசா ஒரு சில மீட்டிங் நடத்தினாலும் அவ்வளோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு, அந்த அச்சம் இருக்கு. அது நியாயமானதுதான். எங்களுடைய நோக்கம் உங்களை எல்லாரையும் உங்க சபையில இருந்து பிரிச்சு கொண்டு வரதால எங்களுடைய நோக்கமே இல்லை. அது நாங்க தெளிவா சொல்லிடுறோம். எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு நாங்கள் கத்துக்கொண்ட சத்தியங்களை உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்தணுங்கிற ஒரு அருமையான எங்களுக்குள்ள நோக்கத்தை நாங்க தாழ்மையாக கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த ஒரு எளிமையான பிள்ளைகள் நாங்க யாரும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இல்லை. ஒரு அற்பமான பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்யறாங்க. நாங்க சாதாரண நாட்களா இருக்கலாம், ஆனா நாங்க பேசுற விஷயங்கள், கொண்டு வரக்கூடிய செய்திகள் சாதாரண செய்தி இல்லை. அதுக்கான வாரம் அந்த சகோதர சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இன்னும் யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? போன வாரம் வரலைங்க, நான் இந்த வாரம் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்கீங்களா? 2 பேர் வந்திருக்கீங்க, 3 பேர் இருக்கு, நீங்களும் இல்லையா? போன வாரம் வந்தீங்க. இப்போ நாங்க போன வாரத்தினுடைய தொடர்ச்சி, இன்னைக்கு பாகம் 2 தான் நம்ம பேச போறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் பேச போறோம். தேவன் எல்லாருக்குமே அருமையான அவருடைய ஆவியை பரிபூர்ணமா கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆவியினுடைய வல்லமையில நம்ம நிறைஞ்சிருக்கிறோம். இந்த அரங்கம் முழுக்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நிறைஞ்சிருக்கு. அன்பான சகோதரர்களே, நீங்களும் புதுசா அந்த சகோதரர்களும் அழகா இதை ஃபாலோ பண்ணிக்குவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கடந்த வாரம் கேட்டுட்ட விஷயங்களை ஒரு முறை நான் ஒரு சுருக்கமா நான் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். பாருங்க, நம்ம குறைஞ்ச ஒரு 6:30க்காவது ஆரம்பிச்சலாம் நம்ம நினைச்சோம். எல்லாருமே லேட்டா வர்றதுனால மீட்டிங்ஸ் லேட்டா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மணி நேரம் இருந்துட்டா இந்த பிரச்சனை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு மணி நேரம் உங்களுடைய கவனத்தை நீங்க சிதறாம நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி. நரகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் சில கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளை குறிச்செல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பேசணும், ஒவ்வொரு காரியங்களும் பேசணும் இல்லைங்களா? அதுல ரொம்ப குறிப்பா நம்ம சொல்லணும்னு சொன்னா, நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான நரகம், அதாவது மரணத்துக்கு பிற்பாடு செத்து போன எல்லாரும் நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. அந்த இடத்துல ஒரு கொடுமையான ஒரு தண்டனை சதா காலங்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த நரகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சாத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரையும் தண்டிச்சுட்டே இருக்கிறாங்க. சதா காலங்களும் அவங்க தண்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கூக்குரல், அழுகையும் பற்கடிப்பும் கேட்குது. அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம நரகத்தை பத்தின ஒரு புரிதல் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருந்துச்சு. அந்த கேள்வியோட நம்ம வேத வசனங்களை தேடி வாசிக்க ஆரம்பிச்சோம். அன்பான சகோதரர்களே, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது சரியா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்களும் நரகம் சொன்னாலே பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுலயும் நம்ம விசேஷமா நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் நரகத்தை பத்தி சொல்றாங்க, கேட்கிறோம், சொல்ல கேட்டோம். நமக்கு முன்னாடி நம்ம அப்பா நமக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டன் சொன்னாங்க. அப்படியே காலங்காலமா நரகத்தை குறிச்ச ஒரு செய்தி எல்லாருமே கேட்டு 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 பயந்துட்டே இருக்கிறாங்க. சரி, நரகத்தை பத்தி நாம எல்லாரும் சொல்றாங்களே, சொல்ல கேட்டமே, வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், நம்ம கையில் இருக்கிற பைபிள், நம்முடைய தேவன் நமக்காக கொடுத்திருக்க, தேவனுடைய ஆவியினால நம்முடைய கைகளுக்கு வந்திருக்கு. பைபிள் வசனம், தேவனுடைய வார்த்தைகள் நரகத்தை குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, காரணம் நம்ம எப்போவெல்லாம் நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் நமக்கு எல்லா விஷயத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். அறியாமையிலிருந்து விடுதலையாகட்டும்,
நமக்கான அந்த ஒரு பாவ இருளிலிருந்து ஒரு விடுதலை ஆகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை நாம் சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, புரிஞ்சு கொள்ளும் போது தான் நடக்கும். அந்த அடிப்படையில் நரகத்தை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்முடைய வேதாகமத்திலிருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த காரியங்களை தான் நம்ம முன்னெடுத்தோம். எப்படி எடுத்தோம் அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். காரணம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே தேவ ஆவியினால் ஏவப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குன்னு படிச்சோம். அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை படிக்கிறதுக்கும், அதாவது வேத வாசிப்புக்கும் வேத ஆராய்ச்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போன வாரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? பாருங்க, நம்ம வெறுமனே ஒரு வேத வசனங்கள் எடுத்து வாசிக்கிறதுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாக கற்று தெரிந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை கடந்த வாரம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நரகம் குறிச்ச நமக்கு இருக்கக்கூடிய அநேக சந்தேகங்களுக்கு, நரகம் அப்படின்னு ஒரு விஷயம் எங்க இருக்குது, அது எப்படி நடக்குது, யார் செய்யறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரங்கள்ல நம்ம பாடத்தை எங்க முடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய தேவன் யாரு, தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவன், அன்பே உருவான ஒரு சாந்த ஸ்வரூபி, எப்படி ஜனங்களை அழிக்கணும்னு நினைப்பார். அந்த பாவ காரியங்களை குறிச்சும், அந்த பாவத்திலிருந்து பாவம் செஞ்ச காலப்பகுதி குறிச்செல்லாம் போன வாரம் படிச்சதுனால திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணவே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய விரும்பல. நீங்க உங்களுடைய நினைவுக்கு நீங்க கொண்டு வந்துக்கோங்க, சரிங்களா? சரி, இப்ப இந்த நரகம் குறிச்சு நம்ம பார்க்கும்போது, நரகம்னா என்ன, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? போன வாரம் நம்ம சொன்னமே, மறந்துட்டீங்களா? நரகம் நரன் பிளஸ் அகம் அப்படின்னா, நரன்னா பாடி, கரெக்டா? டெட் பாடி. அப்புறம் அது எங்க இருக்குது? டெட் பாடி. சரி, பார்க்கலாம். எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க, திரும்ப ஞாபகம் வந்துன்னு நினைக்கிறேன். சரி, பாதாளத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பாதாளம் அப்படின்னா, பாதாளங்கிற வார்த்தை இதெல்லாம் நம்ம எங்க இருந்து பார்க்கணும்னா, தமிழ் டிக்ஷனரியில இருக்கு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப பாதத்துக்கு கீழே உள்ள ஆழம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம நரகத்துக்கு இங்கிலீஷ்ல ஹெல் அப்படின்னு இருக்குது நம்ம பார்த்தோம். ஹெல்லுக்கு என்ன விளக்கம் பார்த்திருக்கோம்? யாராவது ஞாபகம் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் மறந்துடுறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது நம்ம பாடம் கத்துக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம். இது கிறிஸ்துவின் பள்ளி, சரியா? நீங்க ஆராதனையில உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஆமேன் அப்படின்னா கூட சேர்ந்து ஆமேன் சொல்றதும், அல்லேலூயானா கூட சேர்ந்து அல்லேலூயா சொல்றது அல்ல. நீங்க நல்லா உள்வாங்கணும், சரிங்களா? சரி, ஹெல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டு ஹைட், மறைத்தல், டு கவர், மூடி வைத்தல், இந்த மாதிரியான அர்த்தம் வரும். எது? ஹெல். ஹெல்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அதனாலதான் ஹெல்மெட், அதோட நான் உதாரணம் சொன்னேன். தலைக்கு போற ஹெல்மெட், தலைய மூடி பத்திரமா மறைச்சு வைக்கிறோம், ஆபத்துல இருந்து விபத்துல இருந்து காத்துக் கொள்வதற்காக, சரிங்களா? பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம். இந்த ஹெல்ங்கிற வார்த்தையை விளக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க எல்லாம் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஐ மஸ்ட் ஹெல் மை பொட்டோட்டோஸ் அப்படின்னா, என்னுடைய உருளைக்கிழங்குகளை நான் புதைக்க வேண்டும் அர்த்தம், கரெக்டா? சரி, அதாவது ஒரு விவசாயி கிழங்கு விதைக்கிறார். அந்த விதை கிழங்கு எடுத்து விதைக்கும் போது, அது விதைச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் விதைச்சிட்டேன் அப்படின்னா மண்ணை தோண்டி அதுக்குள்ள போட்டு மூடி வைக்கிறது. அதுக்கு என்னது? ஹெல்லு. உருளைக்கிழங்க நரகத்துல போட்டுட்டுன்னு அர்த்தம் இல்ல. அதாவது சாதாரணமா அவங்க சொல்ற வார்த்தைகள், அவங்களுடைய பேச்சு வழக்கிலேயே அந்த வார்த்தை இருக்குது, ஹெல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதே மாதிரி அவர் ஒரு வீட்டை பூட்டிட்டு வெளியே போறார், அதுக்கு அந்த வார்த்தை ஐ மஸ்ட் ஹெல் மை ஹவுஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் சரளமாக அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரியே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. படிக்க போறோம், பைபிள் இருந்தா படிக்க போறோம். ஏன்னா பைபிள் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பைபிள் இருந்தா விட கிடைக்கும் இல்லையா? பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதாகமம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் சேர்ந்ததான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு?
இதெல்லாம் போன வாரம் நம்ம எல்லாமே சொன்னோம். நீங்க மறந்துடவே கூடாது. சரிங்களா? எபிரேய பாஷை இதுதான் மூல பாஷை, எழுதப்பட்ட மொழி. பைபிள் எழுதப்பட்ட மொழி எபிரேய மொழி. புதிய ஏற்பாடு ஆமா. ஏன்னா நேரடியா உதாரணத்திற்கு மோசேவோ அல்லது ஏசாயாவோ எரேமியா இவங்கெல்லாம் தமிழ்லயே பைபிள் எழுதல. அந்த புத்தகங்கள் எல்லாம் நேரடியா தமிழ்ல எழுதல. அவங்களுடைய தாய்மொழியில அவங்க எழுதுறாங்க. தேவனுடைய ஆவியை கொண்டு அவர்களுடைய தாய்மொழியில் எழுதுறாங்க. சரி, அப்ப அவங்க தாய்மொழியில் எழுதுன புத்தகங்கள் நம்முடைய கைக்கு வரும் பொழுது எப்படி மாறி வருது, எப்படி அப்படின்னு சொன்னா பாருங்க அன்பான சகோதரர்களே, அது இங்கிலீஷ்க்கு மாறி லத்தீனுக்கு போய் லத்தீன் அப்புறம் திரும்ப அந்த இங்கிலீஷ் வந்து தமிழுக்கு வந்து இந்த மாதிரியான பல தரப்பட்ட மொழிபெயர்ப்புகள்ல தேவனுடைய கிருபையால நம்ம இன்னைக்கு பைபிள் நம்ம கைக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்ப தமிழ் பைபிள்ல நரகம் அப்படிங்கிற வார்த்தைகளை இதெல்லாம் நீங்க உங்களுடைய போன்ல நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன். அதுல நீங்க இன்னைக்கு நிறைய சாட் ஜிபிடி வந்துருச்சுங்கிறாங்க, ஏஐங்கிறாங்க, போன்ல நிறைய பைபிள் ஆப் இருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்க நான் சொல்ற விஷயங்களை கரெக்டாக நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நான் பேசக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்குதா நீங்க செக் பண்ணி பார்க்கக்கூடிய வசதிகள் தேவனுடைய கிருபையில இன்னைக்கு நம்ம கையிலேயே இருக்கு. சரிங்களா? சரிங்க, பாருங்க பழைய ஏற்பாடு அப்படிங்கிற புத்தகம், புதிய ஏற்பாடு அப்படின்ற இந்த 2 பகுதியிலையும் இந்த நரகம் அப்படிங்கிற விஷயத்த அங்க என்ன வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, அதனுடைய மூல வார்த்தை என்ன? போன வாரம் சொன்னேன், நாம இருக்கா? எவ்வளவு நாம வச்சிருக்கீங்க? வெரி குட். ஏதோ சவுண்ட் வருது. ஜியோல். ஒரு முறை ஒன்னு சொல்லி பார்த்துருங்க, அப்பதான் மறக்காது. ஜியோல். ஜியோல் அப்படின்றது எபிரேய மொழி. இந்த வார்த்தை தான் வந்து பழைய ஏற்பாடு முழுக்க இதனுடைய மூல வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல எத்தனை? புதிய ஏற்பாட்டுல என்ன வார்த்தை? அதாவது கிரேக்க பாஷையில என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சு? 3 சொன்னமே, மறந்துட்டீங்களா? சரி, ஹேடஸ், டாட்டரு, கெஹன்னா. இந்த 3 வார்த்தையிலிருந்து தான் நரகம் அப்புறம் பாதாளம் அப்படின்னு இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. இதுதான் மூல வார்த்தை. நம்ம பைபிள்ல நீங்க நரகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, பாதாளம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சரி, இந்த வார்த்தையினுடைய மூல வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க தேடி போகும்போது அங்க பழைய ஏற்பாடா இருந்தா ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். புதிய ஏற்பாடாக இருந்தா 3 வார்த்தைகள் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த ஜியோல் இது இங்கதான் நம்ம பாடத்தை போன வாரம் நம்ம ஸ்டாப் பண்ணிருந்தோம். சரிங்களா? இப்ப இங்கிருந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை என்னவாக இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது 3 வார்த்தையாக டிரான்ஸ்லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஒன்னு ஹெல், அப்புறம் கிரேவ், அப்புறம் பிட். ஹெல் அப்படின்னு சொல்லி 31 முறையும், கிரேவ் அப்படின்னு சொல்லி 31 முறையும், பிட் அப்படின்னு சொல்லி 3 முறையும் மொழிபெயர்ப்பு ஆயிருக்கிறத நீங்க கவனிக்கணும். மொத்தம் 65 முறை பைபிள்ல நரகம், பாதாளம் இப்படி எல்லாம் வார்த்தை வந்திருக்குது. அதனுடைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல வரும்பொழுது ஹெல், கிரேவ். நரகம் சொன்னா ஹெல்லு, சரிங்களா? கிரேவ்னா பாதாளம். அடுத்தது பிட் அப்படின்னு சொன்னா குழி. ஃபாலோ பண்றீங்களா? கவனிக்கிறீங்களா? ஓகே, பாருங்க இந்த 3 வார்த்தையும் இங்கிலீஷ்ல வார்த்தை. இந்த 3 வார்த்தைக்குமான மூல வார்த்தை எபிரேய பாஷை என்னவா இருக்குதுன்னா ஜியோல். நீங்க மறந்துடவே கூடாது. ஒரு முறை நீங்க அப்படியே அந்த பசுமர தானிகள் அடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க இருதயத்தில் நல்லா உள்வாங்கிக்கணும். நான் ஒரு கேள்வி கூட நான் போன வாரம் கேட்டு பாடத்தை முடிக்கணும்னு சொன்னேன். ஒருவேளை இப்போ டிரான்ஸ்லேட் பண்றதுன்னா உங்களுக்கு இப்போ வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை உங்களை மொழிபெயர்க்க சொன்னா, தமிழ்ல மொழிபெயர்க்க சொன்னா நீங்க என்ன மொழிபெயர்ப்பீங்க? தண்ணீர் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பீங்க. 10 முறை மொழிபெயருங்கன்னு சொன்னால் நீங்க 10 முறை நீங்க என்ன பண்ணுவீங்க? 100 முறை வாட்டர் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து மொழிபெயர்க்க சொன்னா நீங்க 100 முறை என்னதான் பண்ணுவீங்க? தண்ணீர். 50 முறை தண்ணீர், 20 முறை ஃபில்டர் காஃபி, 10 முறை சூப்பு அப்படின்னு மொழிபெயர்ப்பீங்களா? 100 முறை அல்ல, 1000 முறை, லட்சம் முறை வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை உங்களிடத்துல கொடுத்து நீங்க மொழிபெயர்க்க சொன்னா நீங்க எப்படிதான் மொழிபெயர்ப்பீங்க? ஆமா, பாருங்க இந்த ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை
ஒரே வார்த்தை தான். ஆனா எப்படி மொழிபெயர்ப்பு ஆகுது? ஹெல் அப்படின்னு சில 31 இடத்துல பாருங்க, மொத்தமாவே 65 இடத்துல பழைய ஏற்பாட்டுல மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். 65 இடத்துல இந்த வார்த்தை வருது. அது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பாகும், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகும்போது ஹெல் அப்படின்னு 31 முறையும், கிரேவ் 31 முறையும், பிட் அப்படின்னு 3 முறையும் மொழிபெயர்ப்பாங்க. இந்த பாடத்தினுடைய நோட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்க டீட்டெயிலா நாங்க அடுத்த வாரம் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் நீங்க நோட்ஸ் நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கலாம், மெடிடேட் பண்ணலாம். புக்காவே நாங்க கொடுப்போம். சரிங்களா? அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நல்லா கவனிங்க. சரிங்களா? சரி. இப்ப இது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன செஞ்சிருக்காங்க, என்ன நடந்திருக்குது, என்ன சூழல்ல இப்படியான வார்த்தைகள் பார்க்கணும். சரிங்களா? அங்க நரகம் அப்படின்னா இந்த ஹெல்ங்கிற வார்த்தையை நரகம் இங்கிலீஷ் தமிழ்ல மொழிபெயர்த்துருவாங்க. கிரேவ் அப்படிங்கிற வார்த்தையை பாதாளம் மொழிபெயர்ப்பாங்க. பிட் அப்படிங்கறத குழிங்கிறது மொழிபெயர்ப்பாங்க. சரிங்களா? சரி. இப்போ நம்ம இந்த மொழிபெயர்ப்பு காரியங்கள் இங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத, இந்த காரியங்களை நம்ம வந்து சுருக்கமா ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து பார்ப்போம். சங்கீதம் 9:17 ஒரு வார்த்தை அங்க வசனம் இருக்கு. வாசிக்கிறீங்களா? முதல்ல இருக்கு. சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். கேஜேவி பத்தி நான் சொன்னேன். கேஜேவில கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள், அதாவது ஆங்கில பைபிளே கிட்டத்தட்ட 250 மொழிபெயர்ப்புக்கு மேல இருக்கு. 250. நான் கூட பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரதர் பேசுறேன், பிரதர் 250 இல்ல, கிட்டத்தட்ட வந்து 400 பக்கம் மொழிபெயர்ப்புலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மொழிபெயர்ப்புன்னு சொல்றது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெர்ஷன். அமெரிக்காவில் பண்ணாங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க. ASV, NIV அப்படின்னா நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. NIV, KJV. இப்ப நம்ம கையில் இருக்கிற பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், KJVன்னு சொல்லுவாங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். நம்ம தமிழ் பைபிள் இருக்கக்கூடிய, நீங்க ஒரு அந்த முதல் பக்கத்தை பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் பைபிள் எதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு அதுல எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க? KJV அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த KJV தான் பரவலாக எல்லா கிறிஸ்தவர்களிலும் இருக்கக்கூடிய பைபிள். பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள், அதுல முக்கியமா தமிழ் பைபிள் எது இருந்தா மொழிபெயர்க்கப்பட்டுச்சு? KJV இருந்தா மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். அப்போ KJVல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது தமிழ் பைபிள் வசனம் அங்க நரகம் அப்படிங்கிற வார்த்தை, ஜியோன்ற ஒரே வார்த்தை நரகம் இருக்கும். அதே NIV பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல பயன்படுத்தும் வார்த்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அங்க பாதாளம் அப்படின்னு இருக்கு. இந்த நீங்க உள்வாங்கிக்கோங்க. பாருங்க, நரகம் பாதாளம் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே எளிமையா கடந்து போக முடியல. ஏன் வார்த்தைகள் மாறுது, ஏன் வார்த்தைகள் மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது இன்னும் சில அதிர்ச்சிகரமான செய்திகளும் ஆச்சரியமான சத்தியங்களும் இதுல இருந்து வெளிவர ஆரம்பிக்குதுக்கு அன்பான சகோதரர்களே. இன்னும் நம்முடைய வேத ஆராய்ச்சியை இன்னும் ஆழமாக நம்ம கொண்டு போகும்போது பாருங்க, இந்த ஜியோல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நரகம் பாதாளம் அப்படின்னு சொல்லி எப்படி மொழிபெயர்த்தாலும் ஒரே அர்த்தம் தான். அதனால பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல, பர்டிகுலரா பழைய ஏற்பாட்டுல நரகம்னு சொல்லி பாதாளம் சொல்லி ரெண்டலையும் மொழிபெயர்க்கிறாங்க. ரெண்டலையும் மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? நரகம்னு கூட போட்டுக்கிறாங்க, பாதாளம் போட்டுக்கிறாங்க. ஆனா நரகம்னு போட்டாலும் சரி, பாதாளம் போட்டாலும் சரி, ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே கொடுக்குது அப்படின்னு சொல்லி எளிமையா அங்க முடிக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் ஆதி ஆகமத்துல கூட சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கேயும் ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை எங்க அப்படின்னா, அந்த பாதாளத்தில் நான் இறங்குவேன் அப்படிங்கிற அங்கும்போது அந்த பாதாளத்திற்கு அந்த ஜியோல்ன்ற வார்த்தை அங்க பாதாளம்னு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். இன்னும் அன்பான சகோதரர்களே, ஒரே வார்த்தை வேற வேற இடங்கள்ல வேற வேற விதமான வார்த்தைகள் மொழிபெயர்ப்பு செய்யப்படுறத நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. இப்போ இன்னும் ஆச்சரியமா, ஒரே வசனம் தான், அந்த ஒரே வசனத்துல 3 வார்த்தையும் இருக்கு. வாசிக்கலாமா? வாசிங்க. ஏசாயா 38:18. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இங்க இந்த வார்த்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது
இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நீங்க கவனிங்க. பாதாளம் உம்மை துதியாது. பாதாளத்திற்கு அந்த ஜியோன்ற வார்த்தை பாதாளம் டிரான்ஸ்லேட் ஆயிருக்குது. மரணம் அப்படிங்கிற இடத்துல அந்த மரண குழி அதுவும் என்னவா இருக்குதுன்னா மரண நிலை. அதைக்கும் அங்க ஜியோங்கிற வார்த்தை மரண நிலை அப்படின்னு இடம்பெற்றிருக்குது. அடுத்தது குழி. சரிங்களா? சரி. இப்ப இந்த இடத்துல இந்த 3 வார்த்தையும் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ஏசாயா 38:18 3 வார்த்தையும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரே வார்த்தைய எப்படி 3 விதமா இங்க சொல்றாங்க? அப்படி இன்னும் நமக்கான ஆச்சரியங்களும் கேள்விகளும் வந்துட்டே இருக்கு. சரி, என்ன நடந்துச்சு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்னதான் பதிலு? அப்படிங்கிறத இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாமா? இல்ல உற்சாகமா இருக்கீங்களா? கவனிக்கணும். யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 2 வசனத்தையும் இப்ப சகோதரி வாசிப்பாங்க. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட் ஏன் இப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? வாசிங்க. யோபு 14:13 முதல்ல வாசிங்க. அப்புறம் சங்கீதம் 9:17 வாசிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இப்ப இந்த 2 வசனத்தையும் நம்முடைய ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்துட்டு பார்க்கும்போது, மேல யோபுல யோபு பேசும்போது நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து, சரிங்களா? அங்க பாதாளம் ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி கீழே துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த நரகம் அப்படிங்கிற வார்த்தையும் ஜியோல். சரிங்களா? இப்ப இந்த 2 விஷயத்தை நம்ம எடுப்போம். இந்த யோபு புஸ்தகத்துல ஏன் பாதாளம்னு வருது? சங்கீத புஸ்தகத்துல பர்டிகுலரா இந்த வசனத்துல 9:17 ஏன் நரகம்னு வருது? ஓகே, கவனிங்க. யோபு புஸ்தகத்துல ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பாதாளம்னு வரணும்? சங்கீத புஸ்தகத்துல ஏன் நரகன்னு வரணும்? செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது. இப்ப எங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு அதனுடைய கன்கடன்ஸ்க்கு நம்ம போறோம். கன்கடன்ஸ் சொல்லலாம், மூல வார்த்தையினுடைய எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வச்சு இந்த டிரான்ஸ்லேட் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாகவே இது வெளியிடப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாகவே பைபிள் அங்கீகரிக்கப்பட்ட பைபிள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்குது. அதுல நம்ம கவனிச்சோம்னு சொன்னா யோபு 14:3 முதல் எடுத்து பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கு கிரேவ் அப்படிங்கிற வார்த்தை, அது மூலம் கிரேவ்ல இருந்தா பாதாளம் வந்திருக்கு. அப்போ ஏன் கிரேவ்? அதனுடைய மூல வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க ஜியோல் இருக்கு. சரிங்களா? சரி, இந்த ஜியோல என்னன்னு கூட பண்ணலாம். கீழே தெரியுதுங்களா உங்களுக்கு? கிரேவ்னு சொல்லலாம், ஹெல்லுன்னு சொல்லலாம், பிட்டுன்னு சொல்லலாம். ஆனா ஏன் கிரேவ்னு போட்டிருக்கிறாங்க? உள் வாங்கிக்கோங்க. அடுத்தது சங்கீதம் 9:17. சங்கீதம் 9:17 இங்க ஏன் ஹெல்லுன்னு போட்டாங்க அப்படிங்கறது பார்க்கும்போது, அதனுடைய வார்த்தையை பார்க்கும்போது அதே G7585 தான். G7585 அந்த ஜியோல் அப்படின்ற அந்த எபிரேய வார்த்தை. பாருங்க, ஜியோல் அதே வார்த்தை. சரிங்களா? இதையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கிரேவு ஹெல்லு பிட்டுன்னு மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு கீழே ஃபுட்நோட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 வசனத்தை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யோபு 14:13, சங்கீதம் 9:17 இந்த 2 வார்த்தையும் எடுத்தோம்னா அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை ஒண்ணுதான், ஜியோல். அது எபிரேய மொழியிலிருந்து தமிழ் இங்கிலீஷுக்கு வரும் பொழுது இங்க கிரேவு, அங்க ஹெல்லு. இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது வழக்கம் போல அது அப்படியே கரெக்டா நம்ம தமிழ்ல கரெக்டா அப்படி பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்க? கிரேவ்னா பாதாளம், ஹெல்லுனா நரகம். என்னதான் நடந்துச்சு?
என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அந்த அந்த ஊழியர்கள், தேவனுடைய ஊழியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யோபு பாக்குறாங்க. யோபு யாரு? யோபு நல்லவரா கெட்டவரா? யோபு நீதிமானா? நீதிமான். ஏன்னா யோபு பத்தி அவரு உத்தமனும் சன்மார்க்கனும். உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் நரகத்துக்கு போலாமா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நரகங்கிற வார்த்தைய பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி பாதாளங்கிற வார்த்தைய அங்க பயன்படுத்துறாங்க. கிறிஸ்துவுக்கே உண்டான அந்த இரக்க குணம் வெளிப்படுது. யாரு நீதிமான் எப்படி நரகத்துக்கு போக முடியும்? அவர் எங்கதான் இருக்கணும்? பாதாளத்துல தான் இருக்கணும். சரிப்பா, பாதாளங்கிறது என்ன? அது பிதை குழி. எது? மறிச்சவங்களை பிதைக்கிற இடம். அது போதும் அவருக்கு. அப்புறம் பின்னாடி வந்துருவார், உயிர்த்தல் வந்துக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. அதே சங்கீதம் 9:17 துன்மார்க்கன் அவங்க எங்கதான் போகணும்? ஆனா அங்க மாத்த சொல்றீங்க. துன்மார்க்கன் வரும்போது வார்த்தை என்ன பண்றாங்கன்னா, டிஃபால்ட் துன்மார்க்கன் கெட்டவங்க எங்கதான் இருக்கணும்? நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வார்த்தைய. அப்போ கிரேவ் அப்படிங்கிற வார்த்தையும் ஹெல் அப்படிங்கிற வார்த்தையும் மொழிபெயர்ப்புல ஜியோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அந்த வார்த்தையை ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தகுந்தாத போல வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சு. நீதிமான் வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறாங்க பதமா. அநீதியான மனுஷர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் அப்படின்னு வரும்பொழுது அங்க நரகம் அப்படின்னு வர்ற மாதிரி பொருள் வர்ற மாதிரி ஹெல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுறது. இது டிரான்ஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய சில முரண்கள் தான் நான் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் நம்ம ஜியோல்னா என்னன்னு பார்க்கல. ஜியோல்னா என்னன்னு பார்க்கல. டிரான்ஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய முரணை தான் பார்க்கிறோம். பாருங்க, இன்னும் சிலர் யோபு 17:13 வரும்போது அங்க என்னதான் இருக்கு? கிரேவ் அப்படின்னா பாதாளம். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஜியோல்னா என்ன. அப்ப என்னதான் ஜியோல் அப்படின்னா, ஜியோல் சொன்னா பாதாளம், நரகம், இந்த ரெண்டுமே சில அர்த்தங்களை தான் அங்க கொடுக்குது. ஒரே ஒரு அர்த்தம் தான், தெளிவான விளக்கம் தான். என்ன அப்படி சொல்லும்போது இதுதாங்க ஜியோல். இதுதான் ஜியோல். இது என்னது? 6:3. 6:3 என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் மறிச்சதுக்கு அப்புறம் அவரை அடக்கம் பண்றது. இது எப்படி அடக்கம் பண்றாங்க? நம்ம ஊர்ல எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? நிலத்துக்கு கீழே குழி பறிச்சு அந்த இறந்தவங்களுடைய சரீரத்தை உள்ள வச்சு ஒரு பெட்டியிலையோ அல்ல துணியில சுத்தியோ உள்ள வச்சு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. சரிங்களா? கொஞ்ச நாள்ல மண்ணை பறிச்சு பார்த்தா என்ன இருக்காது, அந்த சரீரம் எங்க போச்சு? நரகத்துக்கா, சொர்க்கத்துக்கா? போன வாரம் நான் தெளிவா நம்ம பார்த்தோம். போன வாரம் வந்தவங்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அந்த சரீரம் என்னாச்சு? நரகத்து இது வந்து நம்ம நரகத்துக்கு போற வழி இதுதான். இது மூலமா நான் நரகத்துக்கு போயிட்டாங்க. நரகம் எங்க இருக்குது? ரஷ்யாக்கு கீழே இருக்குது அப்படிங்கறதெல்லாம் போன வாரம் அது ரஷ்யா கீழே எல்லாம் அது இல்லைங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா ரஷ்யாவுக்கு கீழே எப்படி போனாங்க? இங்கிருந்து ரஷ்யா கீழே என்னதான் இருக்குது? நம்ம இந்தியாவுக்கு கீழே, தமிழ்நாட்டுக்கு கீழே, கரூருக்கு கீழே என்ன இருக்குதோ அதான் ரஷ்யா கீழே இருக்குது, அதான் அமெரிக்கா கீழே இருக்கும். பூமிக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத பூமியை ஸ்கேன் பண்ணி போன வரை காமிச்சு. நரகங்கிற பகுதியே இல்ல, அது உள்ள முழுக்க பூமி தான். கொஞ்சம் மண் இருக்கும், அது கீழே போனா பாறை இருக்கும், பாறைக்கு கீழே போனா லாவா இருக்கும். என்னைக்காவது எரிமலை வெடிப்பு வரும் பொழுது அந்த லாவா தான் வெளியே கிளம்பி வரும். எரிமலை குழம்பு, அக்னி குழம்பு தான் வரும். இதுதான் சயின்ஸ்.
தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. அன்பான சகோதரர்களே, ஆக்சுவலா நரகங்கிற வார்த்தை இதுதான். இறந்தவர்களுடைய சரீரத்தை பிதைக்கக்கூடிய இடம். இதுக்கு பேரு பாதாளம்னு இருக்குது, நரகம்னு இருக்குது. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுதான். ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுதான். ஹெல் அப்படின்னா மூடி வைத்தல், மறைத்து வைத்தல். சரிங்களா? அதேதான் இங்கேயும். இறந்தவர்களுடைய சரீரத்தை மூடி வைக்கிறது. இதே இஸ்ரேல்ல போகும்போது என்ன இல்லை அப்படின்னா, தரைக்கு கீழே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்மலை வெடிப்புலையோ ஒரு குகையை தேர்ந்தெடுக்கிறாங்க, விலைக்கு வாங்குறாங்க. ஒரு பாறையில ஒரு ஒரு கல்லிலேயே ஒரு ரூம் மாதிரி கட்டுறாங்க. கல் அறை, கல் அறை. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்குள்ள வச்சிடறாங்க. வச்சு நல்லா ஃபுல் சீல்டு பண்ணி மூடி வச்சிடறாங்க. நம்முடைய கர்த்தர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அடக்கம் செய்தாங்க. அது அவங்களுடைய வழக்கம். இன்னும் சில தேசங்கள்ல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி செவர் இருக்கும், மண் செவரு. அதுக்குள்ள இப்படி உள்ள ஓட்டை போட்டு ஒரு 6 அடி 7 அடிக்குள்ள குழினோட உள்ள சரி உள்ள ரேக் மாதிரி உள்ள சரி வச்சிருவாங்க. பாடி வச்சு மண்ணு போட்டு குழி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சரீரங்களை அடக்கம் பண்றதுல பல விதங்கள் இருந்துச்சு. ஆனா எல்லா விஷயங்களும் ஒண்ணுதான் சொல்லுது. அந்த சரீரம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகுது. அது ஒண்ணு கல்லறையா இருக்குது, இல்லைன்னா பிதகுழியா இருக்கு. இப்ப இந்த புரிதலோட இதுக்கு நான் சொன்ன விஷயங்களுக்கு, இப்ப பேசின விஷயங்களுக்கு, இப்ப தியானிச்ச விஷயங்களுக்கு சில வசன ஆதாரங்களை நம்ம யோபு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சகோதரி வசனம் வாசிக்கும் போது நல்லா நீங்க கவனிக்கணும். சரிங்களா? வாசிங்க. யோபு 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். காரிருளும் மரண கந்தாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண காந்தாரமான தேசமும் ஒளியும் இருளுமாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. யோபு இது ஒரு பாடல் வடிவில தான், அவர் ஒரு புலம்பல் பாடல் போல இது பாடுறார். ஒரு கவிதை நடையில இருக்கும். சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு, நான் சாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத அவர் தேவ சமூகத்துல அவர் எடுக்கிற விஷயம். அதுல அவர் சொல்றேன்னா, காரிருள். அவர் எதை சொல்றார்? காரில் நான் குழிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் சாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, அது இருள் சூழப்பட்ட இடம். எப்படி இருள் சூழப்பட்டோம்? நீங்க நம்மள ஒரு பெட்டிக்குள்ள வச்சு குழி போட்டு மூடிட்டாங்கன்னா அது எப்படிதான் இருக்கும்? அவ்வளவுதான். அக்னி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்புல இருள் இருக்குமா? சதா காலமும் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருட்டு இருக்குமா? நானும் எரிஞ்சிட்டு இருக்கிறேன், என் கூட இன்னொருத்தர் எரிஞ்சிட்டு இருக்கிறாரு, சதா காலம் எரிஞ்சிட்டு இருக்காருன்னா அது ஒரு விளக்கு வெளிச்சம் போல தான் இருக்கும். புரியுது இல்லைங்களா? பாருங்க, இன்னும் சொல்லும் போது எப்படின்னா, கூக்குரலும் அழுகையும் அப்படியெல்லாம் நம்ம நரகத்தை பத்தி பேசுறாங்க. போன வாரம் ஆரம்பத்துல தியானிச்சோம். ஏன்னா அப்படித்தான் நம்ம எல்லாரும் அந்த சிந்தையில தான் இருந்தோம். சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை, மரிச்சவங்க எப்படி கர்த்தரை துதிக்க முடியும்? ஏன்? அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஏன்னா பாடி செயல்பட முடியாத நிலைமை. மரிச்சவங்க மௌனமா இருக்கிறாங்க. நாம ஒருத்தர் இறந்துட்டாரு, செத்து போன ஒரு அமைதியா தான் இருப்பாரு. ஆனா சுத்தி இருக்கிற நாம தான் ஐயோ அம்மான்னு கத்துவோம். விட்டுட்டு போயிட்டியே, இவ்வளவு கடன் வச்சு செத்து போயிட்டியே, பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? ஆனா அவர் அப்படியே தான் படுத்திருப்பாரு. ஏன் அவர் மௌனமா இருக்கிறாரு? அவர் மௌனமா தான் இருப்பாரு. பேச வேண்டிய காலம் அவருக்கு முடிஞ்சு போச்சு. சுத்தி இருக்கிற நாம தான் என்ன பண்ணுவோம்? எப்ப எடுக்க போறோம்? யாரு வர வேண்டியது இருக்குதா? எங்க அடக்கம் பண்ண போறோம்? கல்லறையில் இடம் கிடைச்சுதா? சந்தா கரசா கட்டினீங்களா? நாம தான் போயாம பேசிட்டு இருப்போம். ஆனா அவர் எப்படிதான் இருப்பாரு? அப்படி மரிச்சவங்க மௌனமா தான் இருப்பாங்க. அந்த வார்த்தை தான் நம்ம அண்டர்லைன், அடிக்கோடு செய்ய வேண்டிய வார்த்தை. மரிச்சவங்க
மௌனமா இதுதான் வார்த்தை, இதுதான் வசனம், சத்தியம். மரிச்சவங்க ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கத்துறதுக்கு அங்க வாய் இல்ல, வார்த்தை இல்ல. நரகத்துல பேசுறதும் கூக்குரலும் வர்க்கடிப்பும் எதுவுமே அங்க செய்ய முடியாது. சரி, செய்யறதெல்லாம் நீங்க எதுக்கு முன்னாடி செஞ்சுக்குங்க, உயிரோடு இருக்கும்போது செஞ்சுக்கங்க. பிரசங்கில 9:10 வாசிங்க சகோதரி. பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அங்க நீங்க எதுவும் பண்ண முடியாது, அங்க எதுவுமே இல்லை. ஏன்னா செயல்பட முடியாத நிலைமை தான் சொல்லுது மரண நிலைமைன்னு. மரித்த நிலைமை அப்படின்னா செயலற்ற நிலைமை. என்னவெல்லாம் நீங்க நல்லது செய்யணுமோ அது பேர் செஞ்சுக்குங்க. நம்ம போகிற இடம் இது பாதாளம். பாதாளங்கிறது நம்மளை ஒரு இடத்துல கொண்டு பிதைச்சிருவாங்க இல்லையா, நம்மள ஒரு நல்லடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி சொன்னதான் புரியும் கிறிஸ்தவர்களுக்கு. நம்மளுடைய கல்லறை தோட்டத்துல நல்லடக்கம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த இடத்துல நம்முடைய செய்கை எதுவுமே இல்லை. அதனால உயிரோடு இருக்கும்போது எல்லாம் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த வசனம் நமக்கு என்ன விலைக்கு கொடுக்குது? நாம ஏற்கனவே கொண்டிருந்த அந்த புரிதலுக்கும் இந்த வசனத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பான சகோதரர்களே. வசனம் என்ன சொல்லுது, நாம என்ன புரிஞ்சுட்டு இருந்தோம், அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓ, மரிச்சவங்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம் வரும்பொழுது ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மரிச்சவங்களை அடக்கம் செய்யலாம், அது குழியை பறிச்சு உள்ள மூடி வைக்கலாம், அல்லது ஒரு கல்லறையில வைக்கலாம், கண்மலையின் வெடிப்புல வைக்கலாம், எங்க வேணா வைக்கலாம். ஆனா வைக்கிற இடம் முழுக்க இதுதான், ஜியோல் தான். பாதாளம், நரகம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை குழி, மரணக்குழி, விதைகுழி, இப்படி வார்த்தை எங்க வந்துட்டாலும் மூணும் ஒண்ணுதான், அது ஜியோல் இருந்து வந்ததுதான். அப்ப நம்ம என்னதான் சொல்லணும்னா, நரகம் அப்படின்னா ஒவ்வொரு கல்லறை தோட்டமும் இருக்குது, அங்க நிறைய கல்லறைகள் இருக்குது. அந்த கல்லறைகளுக்குள்ள செத்தவங்களை அடக்கம் செய்திருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பதிச்சிருந்தா அந்த பாடி இருக்காது, என்ன ஆயிடுச்சு, அதுக்கு அழுகி அப்புறம் மண்ணோட மண்ணா எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. எங்க இருந்து வந்துச்சு அந்த சரீரம்? மண்ணில இருந்து வந்துச்சு, திரும்ப மன்னிக்கும். இதுதான் சத்தியம், இதுதான் வேதவசம் சொல்லியிருக்கு. அப்போ ஒவ்வொரு கல்லறை தோட்டத்துக்கும் நரகன்னு பேரு வச்சிருந்தா அதான் சரியான வார்த்தை, அதான் ஜியோல். ஆனா நாம நினைச்ச மாதிரி நரகம்ன்றது ஒரு மனுஷனை தண்டிக்கக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய இடமாக தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல எங்கேயுமே சொல்லல. அதான் போன வாரமே நம்ம பார்த்தோம், பாவத்தின் சம்பளம் மரணமே தண்டனை, மரணத்துக்கு பின்னாடி தண்டனை இல்ல, மரணம்தான் கொடிய தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படித்தான் வேதவசனம் சொல்லியிருக்குதே தவிர பாவத்தின் சம்பளம் நரகம் அப்படின்னு சொல்லல. இப்ப நீங்க சொல்லுங்க, வேதவசனம் பாவத்தின் சம்பளம் நரகம் சொல்லியிருக்குதா, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லியிருக்கா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மரணம் சொல்லா சொல்லிருக்கு. இப்ப இது எங்க இப்ப இதுதான் பார்த்துருக்கிறோம், பழைய ஏற்பாடு தான் பார்த்துருக்கிறோம். இப்ப அடுத்து புதிய ஏற்பாடு பார்க்க போறோம். புதிய ஏற்பாட்டுல எத்தனை வார்த்தை இருந்துச்சு? 3 வார்த்தை, ஹேடஸ், கெஹனா, டாட்டரு. இந்த வார்த்தை இதெல்லாமே கிரேக்க வார்த்தை. இப்ப இவ்வளவு நேரம் சியோல் பார்த்தது அது எபிரேய வார்த்தை, சரிங்களா? இப்போ இந்த ஹேடஸ் அப்படிங்கிறதும் கெஹன்னா அப்புறம் டாட்டரு அப்படிங்கிற வார்த்தையும் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல ஹேடஸ் 11 முறையும் கெஹன்னா 12 முறையும் டாட்டரு 1 முறையும் வந்திருக்கு. இதை 3ஐயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்ப்போம். என்னதான் சொல்லியிருக்கு, ஏன்னா இந்த 3 வார்த்தைகள் இருந்துதான் என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா நரகம், பாதாளம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழ் பைபிள்ல. அப்ப அந்த இங்கிலீஷ் பைபிள் இருந்து தமிழுக்கு வந்திருக்குது. அப்ப இங்கிலீஷ் பைபிள் இந்த கிரேக்கத்துல இருந்து எப்படி மொழிபெயர்க்கணும் போதுன்னா இந்த 3 வார்த்தையை தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஹேடஸ் பார்க்கலாம். ஹேடஸ் எத்தனை முறை இருக்குதுன்னு சொன்னோம்? 11 முறை. அதுல அன்பான சகோதரர்களே 9 முறை ரொம்ப தெளிவாவே சொல்லிடுச்சு. ரொம்ப தெளிவாவே 2 இடத்துல மறைமுகமா இருக்கு, ஒரே விஷயத்த தான் சொல்லியிருக்கு. நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்றோம்.
சங்கீதம் 16:10 இது பழைய ஏற்பாடு. கரெக்டா? நல்லா கவனிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், அங்க ஜியோன். அப்புறம் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாடு, அதே வசனம் திரும்ப வருது. அதே வசனம் திரும்ப, அதாவது ரிப்பிட்டேஷன். ஏற்கனவே சொன்ன முன்னுரைத்த தீர்க்க தரிசனங்கள் இப்படியாக நிறைவேறுதுன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் அதை மேற்கோள் காட்டுறாங்க. சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்களை புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் இதை மேற்கோள் காமிச்சு இந்த வார்த்தை பேசுறாங்க. அது எபிரேய பாஷை, அதனால ஜியோன் இருக்குது. எங்க அப்போஸ்தலர்ல இது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு, அதனால அங்க ஹேடஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். எது? பாதாளம். பாதாளம் அதுக்கு வந்து ஹீப்ரூல ஜியோலு, கிரேக்கத்துல ஹேடஸ். சரி, இப்போ பாருங்க, ஒருவேளை நாம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரி பாதாளம் அப்படின்னு சொன்னா அது நரகம். நரகம் நாம ஏற்கனவே நினைச்சிருக்கோம் நரகம்னா, அப்ப நம்முடைய ஆண்டவர் நரகத்துக்கு போனாரா? மறிச்சு 3 நாள் நரகத்துல இருந்தாரா? பாக்கலாங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லா கேள்விகளுக்குமான விஷயங்கள் இருக்கு. நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஒருவேளை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதாளம், நரகம் இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய இடம், பாவிகளையும் அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் போட்டு வாதிக்கக்கூடிய இடமா இருக்குதுன்னா, அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 3 நாள் கல்லறையில் இருந்தாரா, நரகத்தில் இருந்தாரா? கல்லறையில இருந்தார். உயிர்த்தெழுந்து வரக்கூடிய நாள் வரைக்கும் அவர் எங்கதான் இருந்திருக்காருன்னா, 3 நாளும் இரவும் பகலும் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான சகோதரர்களே, இந்த வார்த்தைய ஒருவேளை நம்ம இப்படியே புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்முடைய தவறான புரிதலே இருந்துச்சுன்னா, நம்முடைய ஆண்டவரும் நரகத்துக்கு போனார்ன்ற அர்த்தம். ஆனா அவர் எங்கதான் இருந்தார்? கல்லறையில இருந்தார். அதனாலதான் அது பாதாளம் அப்படிங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க. அன்பான சகோதரர்களே, அடுத்து இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 11:23 வாசகம். மத்தேயு 11:23 வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். இந்த இடத்துல பாதாளம், யார பாதாளத்துல போடுறாங்க? அது இன்னும் சொன்னா இங்கிலீஷ்ல பாருங்க, டவுன் டு ஹெல். இங்க யார் நரகத்துல போடுறாங்க? கப்பர்நகூம்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. கப்பர்நகூம்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தை நரகத்துல போட்டாங்களா? கப்பர்நகூம் சொல்லி ஒரு சிட்டி இருந்துச்சுங்க. அது வந்து எங்க இருந்துச்சு? கடற்கரை பட்டணம். இஸ்ரேல் தேசத்துல கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 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 பட்டணத்துல கப்பர்நகூம் ஒரு பட்டணம். அந்த பட்டணம் வந்து பிற்காலத்துல என்னவல்ல அழிஞ்சிடுச்சு. அழிஞ்சதை இப்போ சமீபத்துல சொன்னா நான் சொல்றது ஒரு 1800 18ஆம் நூற்றாண்டுகள தொல்பொருள் ஆராய்ச்சி செய்து அது என்ன செய்திருக்கிறாங்கன்னா, ஒரு சிட்டி அங்க உள்ள இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்திருக்கிறாங்க. கடற்கரையில ஒரு சீதோஷண நிலையின் காரணமாக அது என்ன ஆயிடுச்சு? அந்த பட்டணமே மூழ்கிடுச்சு, மண்ணுக்குள்ள புதஞ்சிடுச்சு, மண்ணுக்குள்ள மறைஞ்சிடுச்சு. டு ஹைடு, டு கவர். டு ஹைடு, டு கவர்னா என்ன வார்த்தை வந்துரும்? டிஃபால்ட்டா ஹெல்லு. நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். தீர்க்கதரிசன வார்த்தை. அப்ப கப்பர்நகூம நரகத்துல போட்டாங்களா? ஊரை எப்படி போட முடியும்? ஊர்ல இருக்கிற ஜனங்களை தானே போட முடியும். ஜனங்களை கூட நரகத்துல போட்டாங்களா? இல்ல. பாதாளத்துலனா மண்ணுக்குள்ள மறைஞ்சிருச்சு, விதைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஹெல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம எந்த வார்த்தையை பார்த்தோம்? ஹேடஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். அப்போ ஹேடஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எங்கெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிச்சாலும், அதாவது நம்ம தமிழ்ல தான் வாசிப்போம், நரகம், பாதாளம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது அந்த வார்த்தை எங்கிருந்து மொழிபெயர்ப்பட்டு எடுக்கப்பட்டிருக்குதுன்னா,
ஹேடஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அந்த ஹேடஸ்ங்கிற வார்த்தை எப்படி சியோல் பழைய ஏற்பாட்டுல பார்த்தோமோ அதுக்கு இணையான சொல் கிரேக்க சொல் எதுனா ஹேடஸ். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ஒரே விளக்கத்தை தான் கொடுத்துச்சு. சரி, அப்படி கவனிச்சுட்டே வாங்க. அடுத்த வார்த்தை கெகன்னா. கெகன்னா பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே. கெகன்னா இது கொஞ்சம் கிறிஸ்துவ கொஞ்சம் பரிச்சயமான வார்த்தை தான். கெகன்னா 12 முறை இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 12 முறை. இந்த கெகன்னா அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய வார்த்தை எங்க இருந்து இருக்கு, அதனுடைய வசன பகுதி என்ன அப்படின்னா மார்க் 9ஆம் அதிகாரத்துல இருக்கு. மார்க் 9ஆம் அதிகாரத்துல என்ன எங்க இருக்குன்னா 43 இருந்து அப்படி நீங்க படிச்சோம்னா 48 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 வசன பகுதிகள், 6 வசனங்கள். அதுல முதல் வசனம் சகோதரி வாசிக்கிறீங்களா? மார்க் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுள்ளவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். கவனிச்சீங்களா? இந்த அவியாத அக்னியுள்ள நரகம் வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைக்கு தான் கெகன்னா ஒரிஜினல் வேர்டு. கிரேக்க மொழியில கெகன்னா அது அப்படியே இங்க என்ன வந்திருக்குது, நரகம்னு வந்திருக்கு. அது எப்படி அவியாத அக்னியுள்ள நரகம்னு வந்திருக்கு. சரி, இப்ப நம்ம இதுக்கு என்ன சொல்ல போறோம் பிரதர்? அப்ப நம்ம இதுக்கு என்ன பார்க்க போறோம்? அவியாத அக்னி இருக்குதே, அதைத்தானே நம்ம சொல்றாங்க. அப்படின்னா இந்த கெகன்னா பாருங்க, உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணு, அப்படி கவனிச்சுட்டே வாங்க. அடுத்தது அப்படி தொடர்ந்து படிக்கும் போது எப்படி கை இடல் உண்டாக்கும் போது வெட்டி போடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே ஆண்டவர் என்ன சொல்றாரு அவருடைய பிரசங்கத்துல அடுத்து தொடர்ச்சியா, உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினால் காலை என்ன பண்ணு, தரிச்சு போடு. நீ பண்ணக்கூடாத பண்ணி போகக்கூடாத இடத்துக்கு போய் நீ நரக அக்னிக்கு போகும்போது அதை விட எது பெஸ்ட்? இது பெஸ்ட், வெட்டி போட்டு. அடுத்தது தொடர்ச்சியா என்ன சொல்றாரு, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அந்த கண் என்ன பண்ணு, பிடுங்கி போடு. அங்கேயும் நரக அக்னியிலே நீ தள்ளப்படுவது பார்க்கலாம். நீ என்ன பண்ணலாம், கண் இல்லாம நீ எங்க போலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறது நலமா இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வசன பகுதியில் இருந்த அந்த 3 வார்த்தைகளுமே நரக அக்னி, நரக அக்னி, நரக அக்னி, ஒரு அக்னி, அவியாத அக்னி. இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறத நீங்க கவனிங்க. இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது அதான் ஹெல்லு. இங்கிலீஷ்ல ஒரிஜினல் வேர்டு கெகன்னா. கீழே இருக்கு பாருங்க, அதான் மேல ஹெல் டு ஹெல், 2 hands to go to hell. அந்த ஹெல் தான் இங்க கெகன்னா வார்த்தை. இந்த கெகனான என்ன அப்படிங்கும்போது விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஃபுட்நோட் விளக்கம் இருக்கு, ப்ரூஃப் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல. The valley of Hinnom. வேலினா பள்ளத்தாக்கு, இன்னும் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். கெகன்னான என்ன, இன்னும் பள்ளத்தாக்கு. இன்னும் பள்ளத்தாக்குக்கு என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா கெகனான்னு சொல்றாங்க. அது இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா அது எவர் லாஸ்டிங் பனிஷ்மெண்ட், ஹெல்லு அப்படின்னு அதுல இருந்து விளக்கம் வந்துச்சுன்னு சொல்லி எழுதுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அக்னி நரகம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்னும் பள்ளத்தாக்குன்னு என்னன்னு புரிஞ்சாதான் அக்னி நரகத்தை பத்தின தெளிவு. ஏன் அந்த பேரு வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அப்ப இன்னும் பள்ளத்தாக்குல என்ன இருக்குது கவனிங்க, உங்க கவனம் சிதறக்கூடாது, நல்லா கவனிங்க. இன்னும் பள்ளத்தாக்கு எது அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துல அந்த ஜெருசலேம் பட்டணம், எருசலேம் நகரம் ஒரு அடைக்கல பட்டணம், மதில் சூழப்பட்ட ஒரு பட்டணம். நெகேமியா காலத்துல அதை சுத்தியும் அலங்கம் கட்டுனாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. அலங்கம்னா காம்பவுண்ட் வால். எதிரிகள் அதிகமாக இருந்தாங்க. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரிகிட்ட இருந்து ஆபத்து வரக்கூடாதுக்காக
சுத்தியும் என்ன பண்ணிட்டாங்க? மதில் கட்டிட்டாங்க. அந்த மதில் கட்டிட்டாங்கன்னா இவங்க எப்படி வெளியே போவாங்க? அதுக்கு எத்தனை வாசல் வச்சாங்க? 12 வாசல் வச்சாங்க. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு பேரு வச்சாங்க. இதெல்லாம் எங்க இருக்குது? நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆட்டு வாசல், மீன் வாசல், இந்த மாதிரி ஒவ்வொரு வாசல் இருக்கு. ஆட்டு வாசல்னா ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த வழியா தான் என்ன பண்ணாங்கன்னா கூட்டு போயிருப்பாங்க. அதனால ஆட்டு வாசல் பேர் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கமா கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்படியே ஒவ்வொரு வாசல் இருக்குது. ஊசி வாசல் ஒண்ணு இருக்கு. ஊசி வாசல். வியாபாரம் பண்ண போறவங்க ஒட்டகத்தை அது வழியா தான் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு பேரு ஊசி வாசல். சரிங்களா? அதே மாதிரியே 12 வாசல் ஒரு பேரு குப்பை மேட்டு வாசல். கவனிக்கிறீங்களா? குப்பை மேட்டு வாசல். அதாவது என்னன்னா இந்த கேட் திறந்தாங்கன்னா பாருங்க, அந்த சிட்டி முழுக்க, எருசலேம் முழுக்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் அப்படியே கிளீன் பண்ணி தேசத்துக்கு வெளியே, அது பரிசுத்த நகரம் இல்லையா? பரிசுத்த நகரம். அந்த பரிசு நகரத்துக்குள்ள எந்த குப்பையும் அழுக்கும் சேராம எல்லா குப்பைகளையும் கூட்டி அந்த குப்பைகள் எங்க வந்து சேருது? குப்பை மேட்டு வாசல்னா அந்த கேட் வழியே வெளியே வந்து வெளியே குப்பையே போட்டாங்க. கரூர் மாநகராட்சியில எல்லா குப்பையும் கூட்டி எடுக்கிறாங்க. எல்லா வீடு வீடா விசிலடிச்சு குப்பையை கலெக்ட் பண்றாங்க. அந்த குப்பையில எங்க போகுதுங்க? வாங்கல் ரோட்ல இப்படி ஒரு குப்பை கிடங்கு இருக்குது. கரூர்ல மாத்திரம் இல்லைங்க, நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா வெள்ளலூர் பகுதியில் ஒன்று இருக்குது. சென்னை மாநகராட்சி, கிரேட்டர் சிட்டி, பெருநகராட்சி, அங்க வந்து ஒரு ஏரியவே என்ன பண்ணிட்டாங்க? குப்பை மேடா வச்சாங்க. ஏன்னா அவ்வளவு குப்பை சேருது. அவ்வளவு குப்பை என்ன எங்க இருக்குதுங்க? மழம் மாதிரி குமிச்சிருக்குது. ஒரு லாரி என்ன ஆகுது, அப்படியே ஊட்டி கொடைக்கானல் போற மாதிரி அப்படியே அதுல ஏறி போகுது. அதெல்லாம் யார் போட்ட குப்பை? பேச மாட்டேறீங்க? நம்ம போட்ட குப்பை. நம்ம ஓட்ட குப்பை எங்க மாநகராட்சியாளர்கள் எடுத்து போயிருக்கிறாங்க. இப்ப குப்பை நாளுக்கு நாள் டன் கணக்கில் சேருது. டெய்லி 1 டன், 2 டன், 3 டன் குப்பைனா ஒரு மாசத்துக்கு எத்தனை டன் வரும்? அப்போ மழை குமிஞ்சிட்டே இருக்கும். அது என்னதான் பண்றது? அதுக்கு என்ன பண்றாங்க? எல்லா ஊர்லயும் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஸ்கூல்ல சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. கந்தகம் சொல்லிட்டு ஒரு உப்பு இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கு கந்தகம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அப்படி அள்ளிட்டு வந்து அப்படி மேல பூரா தூவிட்டுவாங்க, வீசிடுவாங்க. விவசாயி நிலத்துல விதைக்கிற மாதிரி கந்தகத்தை அப்படி தூவிடுவாங்க. கந்தகத்துடைய தன்மை என்னன்னா, நல்லா வெயில் சூடாகும் போது என்ன ஆகும்? அதுவா நெருப்பு பிடிக்கும். நெருப்பு பிடிச்சு என்ன ஆகும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புகஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குப்பை கொண்டு கொட்டிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரு 10 டன் எரிஞ்சு காலியாகும். திரும்ப கூட இந்த பக்கம் கொஞ்சம் குப்பை சேர்ந்துருச்சா, இந்த பக்கம் கொட்டிட்டு இருப்பாங்க. அப்ப திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் குப்பை சேரும், திரும்ப என்ன செய்வாங்க? வேற ஒரு எரிச்சு அதை காலி பண்ணி இடம் பண்ணி பண்ணுவாங்க. இப்படியே எரிஞ்சு 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 அப்படியே. அப்ப திடீர்னு இந்த மாதிரி நியூஸ்ல நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி நியூஸ்ல திடீர்னு என்னாச்சு? குப்பை கிடங்கில் தீ விபத்து. இந்த குப்பமேட்ல தீ எரியுது பாத்தீங்களா? இதுக்குதான் கிரேக்க வார்த்தை கெகனான் வார்த்தை. இந்த கெகனால என்ன பண்றாங்க அப்படின்னா, குப்பையை மட்டும் போட்டு எரிக்கல, ரோமர்களுடைய அரசாட்சி காலத்துல சிலுவை மரண தண்டனை போட்டாங்க. அப்ப சிலுவையில இறந்தவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, சிலுவையில ஆணி அடிச்சுட்டா உடனே உயிர் போயிடாது, தொங்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் 6 மணி நேரத்துல இறந்துட்டாங்கிறது நம்ம தெரியும். காலையில இந்திய நேரப்படி 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு இந்திய நேரப்படி 3 மணிக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனா சில பேர் 7 நாள்ல தொங்கிட்டு இருப்பாங்களாம். கழுகு வந்து பிச்சு திங்கும் பண்ணுவோம், அப்படியே எல்லாம் வழியில் போறாங்க பார்த்துட்டு போவாங்க, அப்படியே கத்திட்டே கிடப்பா. கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிடும். திருடினவங்க, கொலை செஞ்சவங்க, கொள்ளையடிச்சவங்க, அடுத்தவங்க பொருளை ஏமாத்தி புடுங்கினவங்க, இந்த மாதிரி எல்லாம் தண்டனை இப்படிதான் ரோமர்கள் கொடுப்பாங்க.
அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனவங்க கண்ட. அப்ப இவங்களுடைய பாடி எல்லாம் வந்து சொந்தக்காரங்க யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? சிலுவையில் இருந்து கலட்டி குப்பையில வீசிடுவாங்க. குப்பை எங்க இருக்குது? குப்பைமேட்டு வாசல், கெஹன்னா. கெஹன்னால குப்பையில ஒரு பாடி நல்லா எரிக்கணும்னா இவ்வளவு டெம்பரேச்சர்ல என்ன பண்ணணும்? நல்லா எரியணும். எரிஞ்சாத்த சாம்பலாக்கும். அங்கங்க பாடி கிடக்கு, எரிஞ்சு கிடக்கு, புழு பூச்சி. அங்கே புழுவும் புழு நின்றும் சரியா எரிஞ்சிருக்காது. கோரமான சாவு பண்ண பாவம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் கண்ணை வச்சுட்டு சும்மா இருக்கணும். உன் கை உனக்கு இடல் உண்டாக்குச்சுன்னா பண்ணக்கூடாத தப்ப இந்த கை பண்ணுதா? கையே வேண்டாம், வெட்டி தூக்கி வீசிடு. நீ தேவையில்லாத இந்த கையை வச்சு தவறு பண்ணினா இந்த கையை நீ ஒரு கண்ட்ரோல் பண்ணு. அவரே நம்முடைய ஆண்டவர் எதை பேசினாலும் எப்படி பேசுவாரு? ஓமைகளாகவா பேச? ஓமைகள் அன்றி அவர் வாயை திறக்கவே இல்லை. இப்படி நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு உருவகமா பேசுறாரு, ஓமை வாக்கியங்களை பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுங்களா? உனக்கு பிரச்சனையா? கைனால பிரச்சனையா? கையை வெட்டி வீசிடு. எந்த கிறிஸ்துவர்களாவது, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய சீசர்களாவது தவறு பண்ணும்போது கையை வெட்டி வீசி இருக்காங்களா? கண்ணை புடுங்கி வீசிருக்காங்களா? கண்ணு பார்க்க கூடாதெல்லாம் பாக்குது, கண்ணை புடுங்கி வீசிடுவோம். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரே. அப்படி பண்ணிருக்காங்களா? அப்படின்னா யாருமே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவது இல்லையோ? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது லிட்டரலான மீனிங் இல்ல. நம்முடைய ஆண்டவர் நேரடியாக இதை சொல்லல. உன் கையை வெட்டி வீசு அப்படின்னா, கை உனக்கு இடல் உண்டாகிற கை எதுனா, சில நண்பர்கள் இருப்பாங்க, தவறான நண்பர்கள். வாடா மச்சான் சினிமாவுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவான், கைகோத்துட்டு போறது. ஏன்னா அவருக்கு அவர் தான் ரைட் ஹேண்டு சொல்லுவாங்க இல்லையா? அவன் இல்லைங்க 2 நாளா எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு முதலாளி மளிகை கடையில் வேலை செய்யறவரு 2 நாள் லீவுக்கு போயிட்டார். பையன் நம்ம கடை பையனை இல்லைங்க, கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குது. பையனை ஏன் கைக்கு சமமா சொல்றாரு அவரு? புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க இவர் தாங்க என்னோட ரைட் ஹேண்டு. உண்மையாவே அவருக்கு ரைட் ஹேண்ட் அவரா? அப்படின்னா அவர் ரைட் ஹேண்ட் இதுதான். ஆனா எப்படி சொல்றாரு? அந்த மனுஷன் இந்த கை மாறி இருந்தார் எனக்கு அவர். அப்படி கை மாறி இருக்கிறவங்க நம்மளுக்கு தொந்தரவு பண்ணா, நம்மளை தவறு நம்ம எல்லாரையும் பாவம் பண்ண தூண்டுனா நம்ம அதை அனுமதிக்க கூடாது. இதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுத்த போதனை. உன் கண் உனக்கு இடல் உண்டாக்குதா, கண்ணை பிடிங்கி வீசு. வெடி செல்போன் பார்த்துட்டே இருக்குது, தூங்குறது இல்ல, படிக்கிறது இல்ல, எக்ஸாம் கூட படிக்கிறது இல்ல, என்னாரும் செல்போன் தான், இப்படி தள்ளிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது கண்ணு. சினிமா பாக்குது, அரசியல்வாதி பேசுறது பாக்குது, அவங்கள பத்தி பேசுறது பாக்குது, மனசுக்குள்ளே சிரிச்சுக்கு சந்தோஷப்படுது. இது கிறிஸ்துவர்களுக்கு அழகா இல்ல. அப்போ என்ன சொல்றாங்க? உன் கண் உனக்கு இடல் உண்டாக்குது. இப்ப என்ன பண்ணு? கண்ட்ரோல் பண்ணு. கண்ணை புடுங்கி வீசு அப்படின்னா அதுக்காக கத்தி எடுத்து கண்ணை நோண்டிடுறதா? இல்ல, இந்த கண்ணு பண்ணாதப்ப பண்ணுது, அப்ப கண்ட்ரோல் பண்ணு. இல்லைன்னா நீ எங்க போற? ஆமா, அப்ப நரகம் சொல்றது செத்து போறோம். பாவத்தின் சம்பளம் என்னதான்? மரணம். இப்போ நம்ம நேரடியான விளக்குகள் அங்க பார்க்கும் பொழுது நிறைய குற்றவாளிகள் அங்க கெஹனால கிடந்தாங்க. அப்படிப்பட்ட குற்றவாளியை நீங்க மாறிடாதீங்கன்னு சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனை தான். அவருடைய பிரசங்கங்கள் எப்படியாக அவர் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை பகுத்தறிவோட பார்க்கணும். இன்னும் இந்த வார்த்தை இடம்பெற்றக்கூடிய இடத்தை பார்க்கும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் முழுக்க தன்னுடைய சீசர்களுக்கு நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க எல்லா பக்கம் போய் ஊழியங்கள் செய்யுங்க, எல்லா இடத்துக்கும் போங்கன்னு சொல்லி, எப்படி ஊழியம் பண்ணும் பொழுது, ஊழியத்துக்கு போகும்போது அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார், தைரியம் கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர்னா. அந்த 10ஆம் அதிகாரம் முழுக்க அது இருக்கு. சில இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, மத்தேயு 10:8 தைரியப்படுத்துறாரு. எப்படி? வாசிங்க.
மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இங்க நரகம்ன்ற வார்த்தை வந்திருக்குது. அதனாலதான் இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய ஆண்டவரே நரகத்துல ஒண்ணு தள்ளிடுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப நரகம்ங்கிறது என்ன அப்படிதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த வார்த்தை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. நீங்க போய் சுவிசேஷத்தை பரப்புங்க. உங்களை வெட்டி கொண்டு போடுறாங்களா, பரவாயில்ல, கொல்லுட்டோம், கொன்னா கொண்டுட்டு போட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம். செத்தா எங்கதான் போவோம்? செத்தா எங்கதான் போவோம்? பாதாளம், நரகம். அப்போ அந்த இடம் தான் இங்க எப்படி சொல்றாங்கன்னா, நாம இறந்துட்டோம்னா, மறிச்சிட்டோம்னா நாம எங்க போவோம் அப்படின்னா கல்லறைக்கு. மறிச்ச நிலைமை. ஒருத்தர் நம்மளை கொண்டு போட்டா கூட நாம இருக்கக்கூடிய இடம் எங்கதான்? கல்லறை தான். இதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா தேவன் நம்ம அனைவரையும் உயிரோட எழுப்ப வல்லமை அவருக்கு இருக்குது. அப்படிங்கறதுனால இப்படியாக இந்த வார்த்தை சொல்லி அவர் தைரியம் கொடுக்கிறார். அப்படி தைரியம் கொடுக்கும் பொழுது அவங்க இந்த சரீரத்தை தான் கொள்ளுவாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த நரகத்துல அழிக்கிறதுனா மண்ணுக்குள்ள போய் மண்ணோட மண்ணா மக்கி போறது. இந்த சரீரம் உருவான இடத்துக்கு திரும்ப போறது. நாம உண்டானது தேவனாலதான், நாம மறிக்கிறது தேவனுடைய அனுமதினாலதான், திரும்ப உயிரோட வர்றதும் தேவனால அனுமதி. இதுல எந்த மனுஷனுக்கும் அந்த விஷயங்கள் இல்லை. வல்லமை உள்ளவர் ஒருவர் தான், அது கர்த்தர் தான். இப்ப இந்த நரகம் எங்கெல்லாம் போட்டிருக்குதோ அந்த நரகன்ற வார்த்தை நீங்க எடுத்து வச்சு இப்படியாக நீங்க என்ன பண்றீங்க, ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னாடியும் அங்க சொல்லப்பட்ட விளக்கங்கள் இப்படியாகத்தான் இருக்கு. தைரியமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படிங்க ஊழியம் பண்ணவங்க நல்ல ஒரு ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொன்னதுக்காக நரகத்துக்கு போவாங்க? ஒருவேளை நம்ம பழைய புரிதல் இருந்தோம்னா தேவன் தண்டிக்கிறாரா? ஊழியம் பண்ணதுக்கு தண்டிப்பாரா? அப்ப அப்படிதான் புரிஞ்சிருக்க மாதிரி ஆயிடும். இல்லையே, செத்துருவோம், பயப்பட வேண்டாம், சாவுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுங்கிற சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. சரி, அடுத்தது கடைசியா டாக்டரும். டாக்டர் எத்தனை முறை இருக்கு? ஒரு முறை வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க. அந்த வசனம் எங்க இருக்குது புதிய ஏற்பாட்டுல? அந்த ஒரு முறை 2 பேதுரு 2:4 வாசி. 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆமாங்க, இந்த இடத்துல வந்து யார் இந்த பாவம் செஞ்ச தூதர்கள்? தூதர்கள பாவம் செஞ்சவங்க இருக்காங்களா? இருக்கிறாங்க. நம்ம படிக்க போறோம். ஆனா இப்ப இல்ல, அது அடுத்த வாரம். இப்ப நம்ம எதை மட்டும் எடுக்கிறோம்னா, அந்தகார சங்கிலியில கட்டி நரகத்துல தள்ளிட்டாங்கன்னா, இப்ப இந்த தூதர்களை நரகத்துல போட்டுட்டதாக இங்க ஒரு வசனம் சொல்லப்படுது. எங்க நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் அங்க காக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஹெல் அப்படிங்கிற வார்த்தை இங்கதான், இந்த இடத்துல இந்த ஹெல்லுக்கு அங்க கொடுத்துக்கிற வார்த்தை என்னன்னா டாட்டரு. ஹெல்லுக்கு டாட்டருன்ற வார்த்தை கொடுக்கு. கிரேக்க வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு ஹெல். இது என்ன விஷயம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சுருக்கமா இப்ப சொல்லிடுறேன். அதை அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா படிப்போம். பாவம் செஞ்ச தூதர்கள்னா நோவாவுடைய காலப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பாவம் செஞ்சுட்ட தூதர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்களை தேவன் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, அழிக்கல, அந்தகார சங்கிலில கட்டி பாதாளத்துல அடைச்சு வச்சிட்டார், நரகத்துல தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுறது எதுன்னா டாக்டரு. அப்ப டாக்டருன்னு என்ன அர்த்தம்? இப்படி கெகனானா எப்படி குப்பை மேட்டு வாசல் அங்க நெருப்பெரிஞ்சிட்டு இருக்குதுல பார்த்த மாதிரி, ஹேடஸ் அப்படின்னா பாதாளம், குழி, விதைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்த மாதிரி,
இந்த டாட்டரு அப்படிங்கிறது என்ன இடம்னா ஆகாய மண்டலம். தூதர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்பாங்க. 2 சரீரம் இருக்குதுங்க. ஒண்ணு மாமிச சரீரம், கண்ணால பார்க்க முடியும். ஆவிக்குரிய சரீரம் கண்ணுல பார்க்க முடியாது. அதான் தூதர்களுடைய நிலைமை. தூதர்களை தூதர்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க மனுஷ ரூபம் எடுத்து நம்மகிட்ட வருவாங்க, வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்க நமக்கான காரியங்களை செய்துட்டு திரும்ப அவங்க ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிடுவாங்க. இப்படி ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய தூதர்களை என்ன செய்ய முடியாதுன்னா அழிக்க முடியாது. அழிக்க முடியாம என்ன செய்யறாங்க அப்படின்னா, அழிக்க முடியாதுன்னா தேவனுக்கு அந்த வல்லமை இல்லையா அப்படின்னா அழிக்க முடியும். அவங்களுக்கான மரணம் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு காலப்பகுதி இருக்குது. அந்த காலப்பகுதி எப்போ? நியாயத்தீர்ப்பு வரைக்கும். நியாயத்தீர்ப்புனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வரணும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கறதுக்காக. அப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்கறதுக்காக வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்குது. அந்த நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா, செயல்பட முடியாம கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. அப்படி கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது நம்ம யாருக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவங்கள அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள். பவுல் சொல்லும்போது நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. அவங்க நிறைய பாவம் பண்றதுக்கு நம்ம மனுக்குலத்தை மனுஷங்களை தூண்டிக்கிட்டே இருக்காங்க, பாவம் செய்ய வைக்கிறாங்க. அவங்களும் பாவம் செஞ்சாங்க, நம்மளையும் பாவம் செய்ய வைக்கிறாங்க. அதனாலதான் கெட்ட தூதர்கள், பாவம் செஞ்ச தூதர்கள். அவங்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு வரைக்கும் கட்டி ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க அந்தகாரத்துல. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம பின்னாடி படிப்போம். இப்ப நான் சுருக்கமா மாத்திரம் முடிக்கிறேன். டாட்டரு அப்படிங்கிறது வான மண்டலம், ஆகாய மண்டலம். சரிங்களா? சரி, அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் டாட்டருன்னு பேர். சரிங்களா? ஓகே. இப்ப அன்பான சகோதரர்களே, 3 வார்த்தைக்குமான விளக்கங்களை பார்த்துட்டோம். ஜியோனும் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டுல 3 வார்த்தைகளும் பார்த்துட்டோம். ஹேடஸ், கெஹனா, டாட்டரோ 3 பார்த்தோம். எல்லா வார்த்தைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான். மரணம், மரணத்துக்கு பின்னாடி அவங்க எடுக்கக்கூடிய இடம். அந்த வார்த்தைகள் தான் மொழிபெயர்ப்புல சில பிழைகள் ஏற்பட்டு இப்படியாக மருவி வந்திருக்குது. அது ஜனங்கள் மத்தியில பரவலாக ஒரு தவறான போதனைக்கு வழிநடத்தி சென்றுட்டு இருக்கு. நம்முடைய தேவன் ஒருவரையும் தண்டிக்கிறவர் அல்ல, எல்லோரும் ரட்சிக்கணுங்கிறதா தேவனுடைய சித்தமாக இருக்கு. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு சொல்லித்தான் இருக்கு. அதனாலதான் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, ஒரு பாவம் ஒருத்தர் பண்றாங்கன்னா அந்த பாவத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் நம்முடைய ரட்சகர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எனக்கு மட்டுமா இல்ல இந்த ஹால்ல இருக்கிறது மட்டுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சது கிறிஸ்துவர்களுக்காக மாத்திரம் தானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாத்மா. அப்ப அவருடைய மரணம் நம்ம விசுவாசிக்கிறோம். என்னுடைய பாவத்திற்காக மரிச்சிருக்கிறார். அவர் மரிச்சது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மைனா என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மைதானே? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா திரும்ப எனக்கு எதுக்கு தண்டனை? அது லாஜிக்கே இல்லையே. நரகம்ன்ற ஒரு விஷயம் எந்த லாஜிக்குமே இல்லையே. சரி, அப்புறம் ஏன் எல்லாரும் நம்புறாங்கன்னா இந்த வசனங்கள் எல்லாம் தவறாக புரிஞ்சு கொண்டு நம்பிட்டு இருக்கு. இல்லைங்க, அக்கினி கடல், கந்த கடல்னு பேசிருக்குதே. ஆமாங்க, வெளிப்படுத்தல் 20, 13, 14 இருக்குது. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13, 14 இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க நல்ல மதிநுட்பத்தோட விளங்கிக்கணும். நல்லா கவனிங்க. வாசிங்க சகோதரி. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது மனுஷர்களையா, பாவிகளையா?
அக்கினி கடல்ல யார போட்டாங்க? மனுஷங்களையா? பாதாளமும் மரணமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டிருக்கு. அப்ப எதுதான் அக்கினி கடலுக்கு போகுது? பாதாளம் மரணம். பாதாளம் போய் எப்படி அங்க போகும்? என்ன எனக்கு வந்து புரியலையே அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, விளக்கம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கவே அடையாள பாஷையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதிகப்படியான தீர்க்கதரிசன வசனங்களை உள்ளடக்கினது. அடையாள பாஷைன்னு சொன்னா நேரடியான பாஷையில் இல்ல, அடையாள பாஷையில. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் ஒரு அம்மா சூரியனை ட்ரெஸ் போட்டிருக்க முடியுமா? ஆனா வெளிப்படுத்தல் 12:1 அது விஷயம். அவள் தலையிலே 12 நட்சத்திரங்கள் இருக்கும். பாதத்துக்கு கீழே சந்திரன். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இதெல்லாம் அடையாளம் ஒவ்வொன்றும். இந்த ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்குது. அப்ப இது நேரடியான அர்த்தம் அல்ல. இது ஒரு அடையாள பாஷையில் எழுதப்பட்டுச்சு. அது எனக்கு அடையாள பாஷை எனக்கு புரியலையே. என்னமோ பூச சொல்றீங்களா? நம்முடைய வேதாகமம் முழுக்க தீர்க்க தரிசனங்களாகும். 32,000 வசனங்கள் இருக்குது நம்ம பைபிள்ல. நான் சொல்றது ஏறக்குறைய 32,000 வசனங்கள் இருக்குது. அதுல கொஞ்சம் தீர்க்க தரிசனங்களாக இருக்குது. சில வசனங்கள் தீர்க்க தரிசனம் பகுதி, சில வசனங்கள் வரலாற்று சம்பவங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். சில வசனங்கள் ஓமைகள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசல என்னவா இருக்கும்? ஓமை. ஒரு மனுஷன் விதை விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு ஆரம்பிப்பார். அதுல என்னதுன்னா அவர் சொல்றார், ஒரு கடுகு மரம் அப்படின்னு பேசுவார். ஒரு மனுஷன் மீன் பிடிக்க போயிட்டு வலைய போடுறாரு கடல்ல, அப்படியே வாரி எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் நடந்த சம்பவமான இல்ல. ஒரு வேறொரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை வடிவில் நம்முடைய ஆண்டவர் செஞ்ச பிரசங்கங்கள். 40 ஓமைகள் இருக்கு. சிலது ஓமைகளாக, சிலது அடையாள பாஷைகளாக இருக்கும். இப்ப பாருங்க, சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு என்னதுங்க? நாம வயிற்றுக்கு சாப்பிட்ற சாப்பாடு. அந்த சாப்பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா சத்திய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. சாப்பாட்டினுடைய அடையாள பாஷை என்ன? அதனால வசனம் எப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தையினாலே பிழைப்பான். அப்போ அப்பம் அப்படின்னா சத்தியம், தேவனுடைய வார்த்தைன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை தான் சாப்பாடு. எரேமியா சொல்றாரு, அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். வார்த்தை கிடைச்சா எப்படிங்க? பைபிள் 2 பக்கத்தை கிழிச்சு மடிச்சு மென்னு முழுங்கிட்டாரா? இல்ல, அதை இன்டேக், சாப்பிடுறது, புசிக்கிறது. என்னிடத்தில் வாங்கி பருகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடிக்கிறதையும் புசிக்கிறதையும் வேத வசனங்களை தியானிக்கிறதுக்கு சமமாக சொல்லப்படும். அடையாள பாஷை நிறைய இருக்குது. அது பேசுறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் மாத்திரம் கோடு விடுமாறு. கரெக்டுங்களா? ஒரு குழந்தைகிட்ட அம்மா பேசுவாங்க. சில வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன். சோச்சி அப்படின்னு என்னங்க? எப்படி உங்களுக்கு புரியுது? அது எங்க டிக்ஷனரியில இருக்குதா? பேச்சு வழக்கு இருக்குதா? தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியா, மலையாளமா? எதுங்க? ஆனா ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோமா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சீச்சி. எப்படி சொல்றீங்க? இதுதான் அடையாள பாஷை. புரியுதுங்களா? இந்த மாதிரி பைபிள்ல சரி ஏன் நேரடியா கொடுக்காம இப்படி மறைமுகமா இருக்குது அப்படின்னா இது மறைபொருள். கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும். ஒரு வசனத்தை படிச்சோம் புரியல அப்படின்னா அதுக்குள்ள தாங்க பொக்கிஷம் இருக்குது. நான் போன வாரம் சொன்னதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். வேத வாசிப்பு அப்படின்னா பைபிள் எடுத்து போய் கடன்னு வாசிக்கிறது வேத வாசிப்பு. அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் புரிஞ்சிடும். அதை நம்ம அப்படியே கீழ் படிச்சுக்கலாம், அந்த வார்த்தை அப்படியே கேட்டுக்கலாம். சில விஷயங்கள் எனக்கு புரியலையே, எனக்கு கேள்வி வருது அப்படின்னா அதான் பொக்கிஷம் பூட்டப்பட்டிருக்குது. ஓகே, அப்ப பூட்டினா இதுக்கு சாவி எங்க அப்படின்னா சாவி எங்க இருக்கும்? அதுக்குள்ளேயே இருக்கும், பைபிளுக்குள்ளேயே
ஒரு இடத்துல பூட்டி இருந்துச்சுன்னா அதனுடைய சாவி இன்னொரு வசனத்துல இருக்கு. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறைவு ஜோடி இல்லாம இருக்காது, குறைவுபடாது. நீங்க தேடுனா கண்டடைவீர்கள், தட்டுனா திறக்கும், கேட்டா கிடைக்கும். நாம இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் எனக்கு காசை கூடு, வேலையை கூடு, வருமானத்தை கூடு, நகை கூடு, பணத்தை கூடு, நல்ல வேலையை கூடு, எனக்கு நல்ல மருமகளை கூடு, வசதியான இடத்துல, இப்படியே தான் கேட்டோம். ஆனா நம்மகிட்ட தேவன் நம்மளை எதை கேட்க சொல்றாரு? சத்தியத்தை கேளுங்க. நம்ம எதை கேட்கணுமோ அதை கேட்டுட்டோம்னா மற்றது எல்லாமே கூட சேர்த்து கிடைச்சு, அதெல்லாம் கேட்காம கொடுத்துடுறாரு. சரிங்களா? சத்தியத்தை கேட்போமா? கேட்போமா? சரி, இப்போ ஒரு கேள்வி. நரகத்தை பத்தி இவ்வளவு படிச்சாச்சு இல்லையா? சரி, அப்ப தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையே இல்லையா? பாயிண்ட்டுக்கு வந்துட்டுமா? ஆமா. அப்ப தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையே இல்லைன்னா நரகம்னு ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா, இந்த பாருங்க, இப்ப கீழே இறங்கி போய் என்ன வேலை பண்ணுவானே? ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, ஒரு வாரத்துக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன் லீவு, கோர்ட் லீவு அப்படின்னா கரூரா இருக்குமா? ஒரு வாரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனே இல்ல, எந்த போலீஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் லீவு, என்ன வேணா யார் வேணா பண்ணிக்கலாம். கரூரா இருக்குமா? யார் எந்த வீட்டுக்குள்ள வேணா போவாங்க, திருடுவான், பிடிப்பான், எடுப்பான், உடைப்பான், எப்படி வேணா இருப்பானே. கேட்டா அப்ப என்ன கண்ட்ரோல்? எது எது கண்ட்ரோல் பண்ணும்? நரகம் சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்கிறதுனாலதானே கண்ட்ரோலா இருக்கிறாங்க. சரி, நரகம்னு ஒண்ணு இருக்கிறனால யார் தப்பு பண்றது இல்லையா? உண்மையா நரகம்னு ஒண்ணு தண்டிக்கிற இடம் இருக்குன்னு சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நரகம் ஒண்ணு இருக்குதுன்னு பயந்துகிட்டு யாருமே தவறு பண்றது இல்லையா? யாருமே பாவம் பண்றது இல்லையா? எந்த குற்ற சம்பவங்களும் நடக்காம இருக்குதா? அப்போ இதுக்கு தீர்வு எதுனா இது இல்ல. நரகம்னு ஒரு விஷயம் தேவன் அவருடைய திட்டத்துல வைக்கவே இல்லை. அப்ப தவறு பண்ணவங்க திருந்தணும். நீங்க தவறு பண்ணவங்களுக்கு அவங்களா உணரணும், அவங்களா திருந்தணும். பாவத்துல சிக்கி இருக்கிறவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அப்ப பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டியது தண்டனை அல்ல, சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம நல்லா கவனிக்கணும். தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, பாவம் பண்ணவங்க பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எல்லாரும் அப்படியே செத்து போங்க அப்படின்னு அப்படி விடல. அவருடைய திட்டம் அதோட முடியல. மனுஷங்களை உண்டாக்குனாங்க, மனுஷங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, அப்படியே செத்துப்போன்னு விடல. தேவனுடைய திட்டத்துல ஒரு அருமையான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, உயிர்த்தெழுதல். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு கொரிந்தியர் 15:22 வசனம் இருக்குதுங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதல் பத்தின விசுவாசம் யாருக்கு தான் இருக்குதுன்னா கிறிஸ்தவருக்கு தான் இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்னன்னு தெரியாம இருக்கு, அதான் பிரச்சனை. சரி, இந்த வசனத்துக்கு விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பாடத்தை முடிப்போம். சரிங்களா? சரி, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போலன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நமக்கு ஏன் சாவு வருது? போன வாரமே நான் கேட்டேன் இந்த கேள்வி. பாவம். யார் செஞ்ச பாவம்? ஆதாம் மட்டுமா பாவம் செஞ்சாரு? சரி, ஏவாள் மட்டுமா பாவம் பண்ணாரு? எல்லாரும் பாவம் பண்றோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் பாவம் பண்றோம்? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜென்ம சுவாபம், அது ஆதாம் மூலமா வந்த விஷயம். எல்லாரும் பாவம் பண்றோம், அதனால எல்லாரும் மரிக்கிறோம். நான் சாகவே மாட்டேன், ஐயோ நான் சாகக்கூடாது அப்படின்னு நினைச்சு யாரும் சாகாம இருக்க முடியுமா?
சாவை தள்ளி போடலாம். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் சாகக்கூடாது அப்படின்னு யாரும் நினைச்சா அவங்க சாவு வராம இருக்குமா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் அடுத்த மாசம், ஆனா ஒரு நாள் செத்துத்தான் ஆகணும். கரெக்டுங்களா? அதான் ஆதாமுக்குள் எல்லோரும் இருக்கு. இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்தாங்கன்னா அந்த மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் செத்துத்தான் ஆகணும். அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ செத்துத்தான் ஆகணும். இது முதல் வரி. அப்படியே இரண்டாவது வரி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்த்தெழுவாங்க. நான் உயிர்த்தெழுந்து என்ன பண்ண போறேன், நான்லாம் வரமாட்டேன், செத்த வாக்கிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் விட மாட்டாங்க. அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க, உயிர்த்தெழுந்தா ஒரு நாள் வருவாங்க. ஏன் அப்படின்னா வசனம் என்னன்னா, இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்லி வசனம். அன்பான சகோதரர்களே, எல்லோரும் அப்படின்னா மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே, செத்து போனவங்க எல்லாருமே ஒரு நாள் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அது எப்போ? அவருடைய வருகையில, அவருடைய இரண்டாம் வருகையினுடைய காலப்பகுதியில. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உயிர்த்தெழுந்து வரக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும், அவங்க எப்படி ஒருத்தங்க கட்டாயமா இறந்தாங்களோ அதே மாதிரி கட்டாயமா உயிரோட வருவாங்க. அப்ப இதுக்கிடையில எங்க நரகம் இருக்குதா? மரிச்சு போனவங்க மரிச்சுதான் இருப்பாங்க. அவ்வளவுதான். அந்த பாடி என்ன ஆகுது, மண்ணோட மண்ணா போயிடுச்சு. எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே போறாங்க. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்ட. இதுக்கு மேல எதுவும் பைபிள்ல சொல்லப்படவே இல்லை. மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே போ, நீ நரகத்திலிருந்து வந்தாய் நீ நரகத்துக்கே போவாய் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. அப்ப இந்த நரகன்ற வார்த்தையில எங்க பயன்படுத்துறாங்கன்னா, ரோமர்களுடைய அரசாட்சி காலத்துல கத்தோலிக்கர்களும் கத்தோலிக்க மதமும் ரோமர்களுடைய அரசாட்சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொலாபரேஷன்ல மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்க ஆரம்பிச்சாங்க. சில தேசங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்கும் பொழுது அவங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கொண்டிருக்காக தவறு பண்றவங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நரகம் அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்குனாங்க. நரகம் அப்படிங்கிற பயத்தை உருவாக்குனாங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில். நான் போன வாரமே சொன்னேன், ஒரு குழந்தையை நாம மிரட்டி ஒரு நாள் அன்னைக்கு செய்ய வச்சிடலாம். ஆனா முழுமையா திறந்தா அந்த குழந்தையாக மனம் புரிஞ்சு இது தவறு, இது செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் சத்தியம்தான் ஒரு ஜனங்களுக்கு புரிய வைக்குது. ஆனா மனுஷன் பயமுறுத்தி அடிபணியை செஞ்சாங்க. இவர் யாரும் தெரியுதுங்களா? போட்டோ இருக்கிறது போப் பிரான்சிஸ். இவர் ஒரு ஆர்டிக்கிள் அவர் என்ன சொன்னாரு, there is no hell fire அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நரகம் சொல்லி சொன்னது பைபிள் அப்படியெல்லாம் இல்ல. அது எனக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ மத ஆளுகையில் இருந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தவறா ஜனங்கள் மத்தியில் பரப்பிட்டாங்க. வெரி சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்ட ஆர்டிக்கிள் இன்னைக்கும் இருக்கு. The time is near அப்படிங்கிற டைட்டில்ல அவர் பேசுற விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த நரகம்ன்ற ஒரு தவறான உபதேசத்தை யார் பரப்பி விட்டா? நரகம்ன்றதுன்னா மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு அக்னியில போட்டு, ஒரு எண்ணெய் சட்டியில போட்டு அவர் இந்த சில்லி பொறிக்கிறாங்க பாருங்க, வடையெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எண்ணெயில போட்டு போட்டு எடுத்து வறுத்து அவங்க சாக மாட்டாங்களா? பாருங்க என்ன லாஜிக் பாருங்க. ஒருத்தனை நெருப்பு வச்சு எரிச்சுட்டே இருக்கிறாங்களா, அவருக்கு சாகும் வரலையா? ஆனா ஏற்கனவே கேட்டா செத்துட்டாரு அப்படின்றாங்களா? ஆனா வலி வேதனை இருக்குமா? எந்த லாஜிக்குமே இல்லாத விஷயங்கள். வேத வசனங்கள் இது எதுக்குமே சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, நரகம் அப்படின்னு சொல்லப்பட்டது அது ஒரு தவறான உபதேசம். ஜனங்களை பயமுறுத்தி நல்வழிப்படுத்துறதுக்காக எடுத்த ஒரு தவறான முயற்சி. எந்த முயற்சியும் எந்த விஷயங்களும் ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்தணும்னா அவங்களுக்கு சத்தியத்தை தான் சொல்லணும். நான் திரும்ப ஒரு முறை நான் சொல்றேன், நம்ம சத்தியத்தை சொல்லணும்னா, உண்மையை சொன்னாதான் அவங்க அறிவாளிகளாக வருவாங்க. அவங்களுடைய புத்தி தெளியும், மனம் திரும்புவாங்க. இங்க பாவி மனம் திரும்பினாதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இங்க பாவி பயந்தா பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகும் வசனம் இருக்கா? இல்ல. பாவியை மிரட்டுறதுனால, பாவியை மிரட்டுறது இன்னொரு பாவி தான்.
கரெக்ட்டுங்களா? அந்த பாவி மிரட்டுற இன்னொரு படுபாவி. அப்போ ஒரு பாவி இன்னொரு பாவி மிரட்ட என்ன பண்ண போறாங்க? நரகம் சொல்லி பயமுறுத்தி என்ன பண்ண போறாங்க? நீ அங்க போனா நரகம், இங்க வந்தா நரகம், சினிமாவுக்கு போனா நரகம், டிவி பார்த்தா நரகம்னா, அப்ப சினிமா பார்த்துட்டானே, அப்ப எல்லாருமே சினிமா பார்க்கறாங்களே, அப்ப எல்லாரும் நரகத்துக்கா? எல்லாருமே போன வாரம் பார்த்த முதல் வசனமே அதுதான். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எல்லாரும் பாவம் பண்றாங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. சரி, நீதிமான் இல்லைங்கிறதுக்காக எல்லாத்தையும் புடிச்சு நரகத்துல போடுறதா? இது தேவ திட்டமானா? இல்ல. இது தேவனுடைய சித்தமானா? இல்ல. நீதிமான் இல்ல, நீதிமானை உருவாக்குவோம். எப்படி? சத்தியத்தை சொன்னா அவன் நீதிமான் ஆகுறான். தேவனை பத்தின புரிதல் உண்டாச்சுன்னா, தேவனை பத்தின புரிதல் உண்டாகும். எப்படி அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறது அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, உரிமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. இப்ப நான் என்ன ஒரு கேள்வியை முன் வச்சு முடிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் நம்ம ஒரு பாடம் பார்க்க போறோம். எப்படின்னா, நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உருக்கமும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உண்டார். நோவாவின் நாட்கள்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிச்சாரே, இரக்கமுள்ள தேவன் எப்படி இப்படி பண்ணாரு? பதில் இருக்கா? அன்பே உருவான தேவன் ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையே கோடிக்கணக்கில் ஜனங்கள் அழிச்சிருக்கிறாரே, ஏன்? நோவாவினுடைய நாட்கள்ல ஜலப்பிரளயம் வந்து அழிச்சுட்டா? நான் சொல்றேன், நீங்க புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்களே. பைபிள் இருக்கு இல்லையா? ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் அதான் சொல்லுது. சரி, ஜலப்பிரளயத்துல ஏன் தேவன் அழிச்சார்? யாரும் பேச மாட்டேங்குது. யாருங்க? எல்லாரும் பாவம் செஞ்சா அழிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு யாரும் பாவம் பண்றது இல்லையா? அப்ப இன்னைக்கு டெய்லி ஜலப்பிரளயம் வரணுமே. அன்னைக்கு வர இன்னைக்கு தானே பாவம் அதிகமா இருக்குது. தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு வரலாம்? டைம் நீங்களே சொல்லிடுங்க. அதுல அருமையான இந்த கேள்விக்கான பதில் அடுத்த வாரம் இருக்கு. அதுல ஒரு தேவ ரகசியம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தது, நேத்து போன வாரம் பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தகவல்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம சொல்ல போறோம். அடுத்த வாரம் ஒரு பாடம் இருக்கு. சிந்திங்க, யோசிச்சு சகோதரர் சொல்லுங்க. வழக்கம் போல இதே நேரம் நம்ம தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.